ஜனவரி முதல் ஜூன் வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓஹோன்னு இருக்க போதா இல்ல என்னடா இப்படி இருக்கு சோதனையின் உச்சக்கட்டம் அப்படின்னு இருக்க போதா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. ஃபர்ஸ்ட் சனி வந்து பாருங்க, முதல் 6 மாசத்துக்கு கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு. 7ஆம் பாவம் சனி. ஆரம்பமே கண்டக பயங்கரமா சனி. இருக்கு. கண்டக சனி அப்படின்போது கன்னி வந்து டிஃபால்ட்டா 3 விஷயத்துல கவனமா இருக்கணும்மா. ஒண்ணு ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம். இன்னொன்னு பயணம், பயணம் சார்ந்த கவனம். இப்ப ஆரோக்கியம், ஆரோக்கியம் சார்ந்த கவனம்னா ப்ராப்பரா டைம்க்கு ஃபுட் எடுத்துக்கிறது, ஹெல்த்த மெயின்டெயின் பண்றது. ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. மருந்து, மாத்திரை கரெக்ட்டா சாப்பிடுறது. இதெல்லாம் இருக்கணும். பயணம், பயணம் சார்ந்த கவனம்னா கன்னி வந்து ரொம்ப டாக்ட்ஃபுல் பெர்சனாலிட்டீஸ். அவங்களோட டாக்ட்ஃபுல்னஸ் மத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இல்ல, என்ன நான் உயர்த்திக்கிறதுக்கு அப்படின்ற மாரி. எல்லாருக்கும் பிளான் ஏ, பிளான் பி அவ்வளவுதான் இருக்கும். மிஞ்சி போனா பிளான் சி இருக்கும். கன்னிக்கு பிளான் Z வரைக்கும் இருக்கும். ஒரு விஷயத்த வந்து நான் செய்யணும் அப்படின்னா பிளான் ஏ எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட், எய்தர் திஸ் ஆர் தட்ன்னு ஆக மொத்தம் செஞ்சுடுவாங்க. பெருசா கச்ச கச்ச கச்சன்னு பேச தெரியாது. மிதுனமும் புதனோட ஆதிக்கம் பெற்றது. புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி. நான் பெருசா பேச மாட்டேன். ஆனா 4 வார்த்தை பேசினா கூட நெச்சு நங்கூரம் போட்ட மாரி பேசுவேன். அதுதான் கன்னி.